ஹல்லேலூயா. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. எப்போ நினைக்கணுமாமா? வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப பிரயாயம்னா எப்போம்மா? 40, 50, 60 என்னம்மா? எப்போ வாலிப பிரயாயம்? எப்போ வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைனா எப்போ நினைக்கணும் சொல்லுங்க? எப்போ நினைக்கணும்? என்னம்மா வாலிப வயசு எப்போ? ஆமாம். என்னம்மா? இல்லை நீங்கள் என்னம்மா சொன்னீங்க? 15 வயதிலிருந்து. ஆமாம், இளம் வாலிபர்கள் அப்படின்பாங்க. நல்லா கவனிங்க, டீனேஜ். சரியா? இளம் வாலிபர்கள். அப்போ 15 வயது சரியான வயசு. நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் அந்த 15 வயதிலிருந்து அவன் என்ன செய்யணும்னா சிருஷ்டிகரை நினைக்க ஆரம்பிச்சிடணும். யாரை நினைக்க ஆரம்பிக்கணும்? சிருஷ்டிகரை. அம்மா, சிருஷ்டியை அல்ல, சிருஷ்டிகரை. நாம் இதற்கு முன்பாக யாரை நினைத்தோம்? யாரை நினைத்து கொண்டிருந்தோம்? சிருஷ்டியை. சிருஷ்டியை என்னது? படைப்புகளை. சரியா? படைப்புகளை நம்பிக்கொண்டிருந்தோம். படைப்புகளை தான் நாம் கடவுள் என்று ஏமாந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ அப்படி அல்ல. நாம் யாரை நினைக்கிறோம்? சிருஷ்டிகரை நினைக்கிறோம். எப்பொழுது நினைக்க வேண்டுமா? வாலிப பிரயாயத்தில். எத்தனை பேருக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சதுன்னு தெரில, ஆனால் எனக்கு கிடைச்சது. எப்படிமா? வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. நான் 8th முடித்தேன். இப்போவே இந்த ஹைட்டுக்கே நான் தள்ளி வந்துட்டேன். அப்போ 15 வயசில் எப்படி இருப்பேன்? ரொம்ப குள்ளம், யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு வைங்க. இப்போவும் அப்படி தான், அது வேறு விஷயம். சரியா? நல்லா கவனிங்க. யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப குள்ளமாக இருப்பேன்ல. நம்ம ஆளுக்கு கொஞ்சம் ஹைட்டு நல்ல வெயிட்டாக இருந்தால், ஆனால் அவன் பாவமாக இருப்பான். அந்த ஹைட்டு வெயிட்டை பார்த்த உடனே நம்ம பயந்துருவோம். உண்மையா இல்லையா? ஒரு உருவத்தை, ஒரு பருத்த உருவத்தை பார்த்தா நம்ம பயப்படுவோம். சாதாரண உருவமாக இருந்தால் பயப்பட மாட்டோம். நல்லா கவனிங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த வாலிப வயதில் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் வந்தது. என்னென்னா, இந்த உலகத்தில் உண்மையான கடவுள் யார்? ரொம்ப கஷ்டமா? 15 வயசில் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது எனக்கு வரல, அவர் கொடுத்தாரு. விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவர். அவர் தான் விசுவாசத்தை தொடக்கினார். எப்படி தொடக்குகிறார்? எப்படி தொடங்கினார்? உண்மையான கடவுள் யாருன்னு. என்னடா இது, நமக்கு இது புதுசாக சந்தேகமாக வந்திருக்கு. உண்மையான கடவுள் யாருன்னு இஸ்லாமியர்களும் சொல்கிறாங்க. சரியா? சைவம் வைணவத்தில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க. அப்போ உண்மையான கடவுள் யார் அப்படின்ட்டு. ஆனால் என்னை அறியாமையே சரியான பாதையில் அவரே நடத்திட்டு போகிறாரு. இயேசு கிறிஸ்து யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் யார் அப்படிங்கிறது அந்த ஒரு எண்ணம் வந்தது. சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஜனவரி போனேன். பிப்ரவரி மாதம் பைபிள் என் கைக்கு கிடச்சிது. பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, வேதம் படிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோதான். நான் முதல் வேதம் படித்தது 2 மாதத்தில். எத்தனை வயசில்? ஞாபகம் வச்சுக்கோங்க, 15 வயசில். என்னுடைய குவாலிஃபிகேஷன் அப்போ எவ்வளோ தெரியுமா? வெறும் 8th ஸ்டாண்டர்ட் தான். என்ன ஸ்டாண்டர்டு? 8th ஸ்டாண்டர்ட் பாஸ். அவ்வளவுதான். ஏற்றுக்கொண்டதுனால கல்வியும் போயிடுச்சு. வீட்டிலேருந்து அனுப்பிவிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் தேவன் எனக்கு திருப்பி கொடுத்தாரு, அதுவும் வேறு. ஏன்னா இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. அதனால் நான் இதுக்குள்ளே ரொம்ப போக விரும்பலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வசனங்களுக்குள்ளே அதிகமாக போக விரும்புவேன். ஏன்னா வசனம் தான் ரொம்ப முக்கியம். என்றைக்கு நீங்கள் வேதம் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி நம்ம உருப்படியாக என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். வேதம் அதிகமாக படிக்கணும். வேதத்தை எத்தனை நாளில் படித்து முடிக்கலாம்? எத்தனை நாளில்? 1 மாதம். அல்லேலூயா, அவர் கரெக்டாக வந்துட்டார். எத்தனை அதிகாரம் தெரியாது, எல்லாம் கூட்டி பார்த்தா தான் தெரியுன்றீங்களா?
எவ்வளோ அதிகாரம் இருக்குது மொத்தம்? 1189 அதிகாரம். ஒரு நாளைக்கு 40 அதிகாரம்னாலும் 3 நாள் 12, 1200. அதாவது ஒரு மாதத்துக்கு வேதம் முடிச்சிடலாம். நான் அதிகமாக படித்தது 4 நாள். எத்தனை நாள்? 4 days. எனக்கு ஒரு வேதத்தை லாஸ்ட்டாக நான் முடித்தது 4 days. அவர் சொன்ன மாதிரி ஒரு மாதம் நான் ரெகுலராக வச்சுக்கிட்டேன். அதிகப்படியாக ரெகுலராக வச்சது 15 நாள். ஒரு நாளைக்கு 80 அதிகாரம் 100 அதிகாரம் படிக்கணும். வேதம் படிக்காமல் ஒன்றும் நடக்காது. இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் போராடணும்னா நமக்கு சொல்ல போனால் டஃப் ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். வேதம் படிக்காமல் ஒன்றுமே நடக்காதுமா. சரியா? அப்போ வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அடுத்ததுமா படிங்க அம்மா, கொஞ்சம் வேகமாக படிங்க. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு. எப்பம்மா? எப்போ வருவோம் நம்ம? தீங்கு நாட்கள் அப்படியா வரும்? தீங்கு நாட்கள் வந்த பிறகுதான் ஓடியாருவோம். தேவனே நான் எடி தீங்கு நாட்கள் வரணும். அப்போதான் எனக்கு கடவுள் ஞாபகமே வர. ஒருத்தர் இருக்காரா, அவரு எனக்காக இருக்காரா? ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு. அம்மா, இது ரொம்ப நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். நம்முடைய குணாதிசயங்களை பார்த்தோன்னா எதையோ ஒரு தேடலுக்காக தான் நம்ம வரோம். எனக்கு சுகமாகணும், எனக்கு வீடு கட்டணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும். சரியாம்மா? அப்புறம் என்ன? எனக்கு பிள்ளை கிடையாது. ஏதோ ஒரு தேடல், அதுதானம்மா. ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் வரும். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பாக படிங்கம்மா. எனக்கு பிரியமானவைகள் அல்ல. எப்போ சொல்லுவீங்க எனக்கு பிரியமானவைகள் அல்லன்னு? எனக்கு ஒன்றுமே பிடிக்கல அப்படிங்கிறது எப்போ சொல்லுவீங்க? எனக்கு பிரியமானவைகள் அல்ல அப்படின்னு எப்போ சொல்லுவீங்கம்மா? கையில் தடி வருது பார்த்தீங்களா, ஊன்ன பிறகு உங்களை விருப்பம் இல்லாத இடத்துல கொண்டு போய் ஒருத்தன் உட்கார வைப்பான் பார்த்தீங்களா, டே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த நாள் வருவதற்கு முன்பாக ஒரு நாள் வரும். வாலிப மாயை தானே, எல்லாமே மாயையே இல்லையா? பிறந்த குழந்தையிலேருந்து நான் மரித்து போகிற வரைக்கும் மாயை தான். இந்த சரீரம் மாயை தான், அதான் உண்மை. இந்த சரீரம் எப்படிமா? மாயை தான், மண்ணுக்கு போகிறது தான், இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இளம் பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். தீங்கு நாள் வராததற்கு முன்னும். அடுத்தது, எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அடுத்ததுமா, சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். அம்மா நல்லா கவனிங்க. படைத்தவர் படைப்புகளை வச்சு சொல்றாரு. படைத்தவர் எதை வைத்து சொல்கிறார்? படைப்புகளை வைத்து முதல் சொல்கிறார். என்ன சொல்றாரு? தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு அதாவது எனக்கு பிரியமான வருஷங்கள் இல்லை என்று சொல்வதற்கு முன்பாக. அடுத்தது, மழைக்கு மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்பு. அடுத்தது, சூரியன் சந்திரன் இவைகள் இருளாய் போகும் ஒரு நாள், அந்த நாட்கள் வராததற்கு முன்பே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வராரு என்கிட்ட. படிங்கம்மா. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் வீட்டு காவலாளி தள்ளாடி அப்படின்னு என்ன அர்த்தமா? வீட்டு காவலாளி தள்ளாடி என்னம்மா? வயசு? ஆமா, வீட்டு காவலாளின்னு என்ன அர்த்தம்? அது நீங்க சொல்ல. வீட்டு காவலாளின்னு என்ன கேட்டேன்? தகப்பனா? வீட்டு காவலாளி தள்ளாடி. முதல்ல என்ன சொல்றாரு? படைப்புகளை சொல்றாரு. பிறகு என்ன சொல்றாரு? வீட்டு காவலாளின்றாரு. வீடு யாரு? வீடு யாரு தெரியுமா? வீடு யாரு? நாம தான். சந்தேகமா இருக்கா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது அப்படியே வச்சுட்டு எபிரேயர் 3:6 வாசிங்கம்மா. எபிரேயர் 3:6. உங்களுக்கு ஒரு மாதிரியா ட்ரையாக தான் இருக்கும், ஏன்னா ஷோ மேஜிக்லாம் எனக்கு காட்ட தெரியாது. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவராய் இருந்து குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நல்ல கவனிங்க. மோசே அவருடைய வீடெங்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவோ அவருக்கு மேற்பட்டவராய் இருந்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இப்பொழுது யாரு வீடு?
நீங்களும் நானும் தான் வீடு. நீங்களும் நானும் வீடுனா எது வீடு? இந்த சரீரம். ஆமாம், நல்லா கவனிங்க. எதுமா? இந்த சரீரம் தான் என்னது? வீடு, கூடு, எல்லாமே இந்த சரீரம் தான், வேற எதுவுமே கிடையாது. கூடாரமானாலும் சரி, வீடுனாலும் சரி, சரியாம்மா, எல்லாமே எதுதான்? இந்த சரீரம் தான். இப்போ வீட்டு காவலாளின்னு சொல்லி இருக்குல்ல, வீட்டு காவலாளி யாரு? சரீரத்துக்கு வீட்டு காவலாளி எது? அது எப்படி? நீங்கள் தான் வீடு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அம்மா நல்லா கவனிங்க. இப்போ சரீரத்துக்கு மட்டும் இருங்க, எங்கேயும் போகக்கூடாது. ஏன் வாலிபனே வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கும். முதல்ல படைப்புகளை சொல்கிறாரு, பிறகு வீட்டு காவலாளி என்கிறாரு. ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வாலிபனுக்கும் வீட்டு காவலாளிக்கும் என்னையா சம்பந்தம் சொல்லுங்க? படிக்கிறோம்ல, வாலிபனுக்கும் வீட்டு காவலாளிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. நல்ல கவனிங்க. ஆனால் வீடுங்கிறது எது சொல்கிறாரு? தன்னுடைய சரீரத்தை சொல்லிட்டாரு. இப்போ காவலாளி எது? என் வீட்டுக்கு காவலாளி எது? ஆத்மா இல்லை. ஆத்மா அது அமைதியாக இருக்கு. ஆத்மா ஒன்றும் இல்லை. எது காவலாளி? பாம்பு இங்கே வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? பாம்பு வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? என்னம்மா? அச்சோ போச்சு. ஓடுவீங்களா? உங்களெல்லாம் தைரியசாலின்னு நினச்சா ஓடுவீங்கன்னு நினைக்க சொல்கிறீங்க. ஏம்மா, பாம்பு ஓடுதானே என்ன பண்ணுவீங்க? நீங்களும் ஓடுவீங்களா? பின்ன பாம்பு அடிச்சிருந்தா தானே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்களா? ஆமாம், நல்லா கவனிங்க. உடனே ஒரு கம்பு எடுத்து என்ன கிடைக்குதோ அதை அடிக்க பார்ப்போம். அப்போ உங்களை காத்து கொண்டது எது? அந்த நேரத்தில் உங்கள் கை. அம்மா நல்லா கவனிங்க. வீட்டு காவலாளி தள்ளாடி. உங்கள் கைகள் ஒரு தள்ளாட்டம் வரும் பார்த்தீங்களா? அது வருவதற்கு முன்பாக அம்மா தள்ளாட்டம் வருமா? கை இப்படியே இருக்காது. ஒரு தள்ளாட்டம் வரும் பார்த்தீங்களா? அந்த தள்ளாட்டம் வருவதற்குள்ளால உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. தள்ளாட்டம் வரும். கை கால் அப்படியே இருக்காது, ஒரு தள்ளாட்டம் வரும். யாருக்காவது அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. தள்ளாட்டம் வரும். அந்த வீட்டு காவலாளிகள் ஒரு தள்ளாட்டம் வரும் பாருங்க. அது வருவதற்கு முன்பாக உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அடுத்தது என்ன சொல்றாரு? பலசாலிகள் கூனி போய் ஏந்திரம் அரை. அம்மா இருங்கம்மா. பலசாலிகள் இப்படியே நடப்போம். 60 வயசுல எப்படி நடப்போம்? நல்லா கவனிங்க. இப்படி ஆகும், இப்படி ஆகும், இப்படி ஆகும். கூணு விழுமாம்மா? கூணு விழுமா? பலசாலியாக இருந்தேன் நான், இப்போ எப்படி ஆயிட்டேன்? கூண வந்துருச்சு. அதுதான் சொல்லு. பலசாலிகள் கூணி போய் அப்புறமா ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானது. ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. எந்திரம்னா எதுமா? அரவை மிஷின் மாதிரி போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா? சில பேர் ஓயாம தின்பாங்கம்மா. அந்த பல்லெல்லாம் கொஞ்சமாயிடும். எப்போ? எத்தனை பல்லு மொத்தம்? 32 32 பல்லு. யாருக்கு 32 பல்லு? 32 பல்லு கரெக்டு தான். யாருக்கு? நம்ம பொம்பளை பிள்ளையை பார்த்து சொல்லுவோம், டே எதுக்கு வாய் அதிகண்டா அப்படின்னு. ஏன் தெரியுமா? எதுக்கு நீ என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? அம்மா 32 பல் கரெக்டு. யாருக்கு? பெண்களுக்கு. ஆண்களுக்கு 28 பல்லு தான். டென்டிஸ்ட் யாராவது இருக்கீங்களா? அம்மா டென்டிஸ்ட் இருக்கீங்களா? டென்டிஸ்ட் யாரும் இல்லையா? சரி, அவங்கள கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. ஆண்களுக்கு எத்தனை? 28. சிலருக்கு 32 வரும், நான் அதை மறுக்கலை. பெண்களுக்கு 32 பல்லு. இந்த பல்லு இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சமாகும். எப்போ கொஞ்சமாகும்? என்னடா அப்படியே இடிச்சுக்கிட்டு சாப்பிடவே முடியாது. பார்த்தீங்களா? மிக்சியில் அரைச்சி கொடுறா. அம்மா நம்ம இப்படி இருக்க மாட்டோம். அதான் சொல்றாரு, உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை. இதுதான் காலம், இதுதான் நேரம் நமக்கு. இதை விட்டோன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகை. ஏன்னா பல்லு கொட்டி போகும்ல. நம்ம ஆள் பல்லெல்லாம் விழுந்துச்சுன்னு நினைங்களேன், சத்தியம் சொல்ல போவீங்க. என்ன சத்தியம் சொல்ல போவீங்க? ஏசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். வருமாம்மா?
பல்லு போனால் என்ன போயிடும்? அல்லேலூயா, தெளிவு இருக்கு. பல்லு போனால் சொல்லு போயிடும், சொற்கள் வராது. பற்களுக்கு சொற்கள் தான் ரொம்ப முக்கியம். சாரி, சொற்களுக்கு பற்கள் தான் ரொம்ப முக்கியம். எந்திரம் அரைக்கிறதினால் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் அடுத்ததுமா ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறது இருண்டு போகிறதற்கு முன்னும். பலகனி வழியாய் என்னது? பார்க்கிறவர்கள். ஆமா, இருமா. பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்பு. அப்பா, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்க. பலகனின்னா என்னது? பலகனின்னா என்னது? என்னம்மா? விண்டோ, ஜன்னல். பலகனினா ஜன்னல், வேற ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ் வச்சுருக்கீங்களா? அதுதான் நம்ம ஆட்களுக்கு தமிழ் தெரியலல்ல, பிரச்சனை. பலகனின்னா என்னது? ஜன்னல். விண்டோனா தான் தெரியும். அவங்க அதை வச்சுருக்கிறதுனால எஸ்கேப் ஆகிட்டாங்க, அதனால சொல்லிட்டாங்க. அம்மா நல்லா கவனிங்க. அந்த பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்பு. நிறைய பேர் வருவாங்கம்மா. அம்மா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த 15 வயசில் 20 வயசு 25 வயசு 30 வயசு வரவங்களை நான் சொல்கிறேன். 60 வயசில் வராங்க பார்த்தீங்களா, நான் அவங்கள சொல்லலை, சரியா? அதனால் இப்போ தான் 60 வயசில் தான் நாங்கள் வந்தோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோன்னா இது பொருந்தாது. நான் 15 வயதுலேயே வந்துட்டேன், நான் 20 வயதுலேயே வந்துட்டேன்னா அவங்களுக்குலாம் இதெல்லாம் பொருந்தும். இப்போ சொல்ல போகிறது நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? எக்ஸம்ஷன் இருக்குது. யாருக்கு? 50 வயசில் 60 வயசில் வரவங்களுக்கு நான் சொல்கிற காரியம் எக்ஸம்ஷன். என்ன தெரியுமா சொல்லுவான்? வருவான் நேரம், ஐயா கண்ணே தெரியல. எப்படி? கண்ணே தெரியல, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, கண்ணு தெரிஞ்சால் நான் பைபிள் படிப்பேன். என்ன கதை விடுறான்? 20 வயசில் ரட்சிக்கப்பட்டவன், 15 வயசில் ரட்சிக்கப்பட்டவன், 30 வயசில் ரட்சிக்கப்பட்டவன், 60 வயசில் கண்ணு தெரியலையாம். தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன? இனிமேல் கண்ணு நல்லா இருக்கும்போது வேதம் படிக்கலையே. பல்லு நல்லா இருக்கும்போது என்னைக்காவது சத்தியம் சொல்லியிருப்போமா? கூலி போன பிறகு வருவாங்க. இப்போ ஒரு ட்ரெண்டு, 60 வயசு வரைக்கும் நல்லா வேலை பார்த்து ரிட்டைர்மெண்ட் ஆயிடுறது இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் அவங்க கூடி ஊழியம் செய்கிறாங்களா? என்ன கூடி ஊழியம் செய்கிற? 30 வருஷம் எவனுக்கோ நீ நல்லா உழைச்சிட்டு இப்போ வயசான காலத்தில் வீட்டில் சும்மா உட்கார முடியாதுல்ல, எதையாவது கதை பேசணும்ல. 60 வயசுக்கு மேலே என்ன ஊழியம் நீ செய்வேன்? 30 வயசில் யாருக்கு ஊழியம் பண்ண? நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அந்த இளம் வயதில் வந்தவர்களை நான் சொல்கிறேன். இளம் வயதில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் நிதானிக்க வேண்டும். எனக்கு இந்த வயசு தான், நான் எதை செஞ்சாலும் இந்த வயசு தான், அதுக்கப்புறம் செய்ய முடியாது. கண்ணு தெரிஞ்சா என்னது? பைபிள் படிப்பையோ, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் கண்ணு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? 2 பிரச்சனை. என்னதுமா? ஒன்று ஷார்ட்டு, அடுத்தது லாங். நான் ஒன்று சொல்கிறேன், கண்ணாடி கழட்டி போட்டு பைபிள் படிங்க, சரியாக இருக்கும். அம்மா கண்ணாடி போடுறோமே, என்னைக்காவது கண்ணு சரியாக இருக்காம்மா? கண்ணு சரியாக இருக்கா? அம்மா நல்லா கவனிங்க. வருஷத்துக்கு வருஷம் செக்கப் பண்ண சொல்கிறான்ல, ஏன் செக்கப்? உங்களுக்கு கூடுதா குறையுதா பிரச்சனை? கண்ணாடி ஏன் போட்டிங்க? கண்ணாடி ஏன் போட்டிங்க? கண்ணாடி ஏன் போட்டோம்? நாம பார்வை வெள்ளங்களை. ஆனால் ஒரு வருஷம் கழித்து வேற கூடி தானே போடுறீங்க. உள்ள போகுதா குறையுதா? கூடுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரச்சனை என்ன? நீங்கள், நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் கண்ணாடியை தூக்கி போட்டு பைபிள் நல்லா படிச்சுக்கிட்டே இருங்களேன், அந்த உங்களுக்கு செட் ஆகிடும். செட் ஆகிடும். உண்மையாக சொல்கிறேன். எனக்கு கூட தெரியாது, எனக்கு கூட சரியாக தெரியாது. இன்றைக்கும் சரி, நான் கண்ணாடி போடணும், எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு தான் தோணும். பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்பாக என்ன செஞ்சிரு? வேதத்தை படித்து விடு, உன் வாலிப நாட்கள் கடந்து போகும், உருண்டு போகும். அடுத்ததுமா, ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுகள் அடைப்பட்டு. ஆமா, எது அடைக்கப்பட்டுமா? அம்மா தெருவாசல் எது? தெருவாசல் எது? எதுமா தெருவாசல்? சொல்லுங்கம்மா, தெருவாசல் எது? அல்லேலூயா. காது அடைப்பட்டு. என்னது சத்தமா சொல்ற? கேட்கவே இல்லை. அடைப்பட்டு போகும் பார்த்தீங்களா? தெருவாசல் கரெக்டாக வச்சிருக்காரு. 2 வாசல் வச்சிருக்காரு.
தெரு வாசல் இருக்கா, வாசல்கள் இருக்காமா? தெருவாசல் நல்லா கவனிங்க, 2 இருக்கு. ஏன் தெரியுமா? ஒன்று தெருவாசல் கதவுகள். நல்லா கவனிங்க, தெருவாசல் கதவுகள். ஒரு வீட்டுக்கு எத்தனை வாசல் இருக்கணும்? எத்தனை வாசல் இருக்கணும்? 2 வாசல் இருக்கணுமா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, முன்னாடி வந்தால் பின்னாடி ஓடுறதுக்கு 2 வாசல் ரெடியாக இருக்கணும். இது பாருங்க, கரெக்டாக கொடுத்துருக்காரு. தேவையில்லாதது கேட்டோன்னு என்ன பண்ணிடணும்? விட்டுறணும், அடைச்சி வச்சுக்க கூடாது. தேவையில்லாத விஷயங்களை, வசனத்தை தவிர வேறு எதையும் அடைச்சி வச்சுக்க கூடாது. தெருவாசல்கள் அடைக்கப்பட்டு, இந்த காது ஒரு நாள் போயிடும். இந்த காது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, வசனத்தை கேட்க முடியாது. ஓடியாருவான், ஐயா எனக்கு காதே கேட்கல. காது நல்லா கேட்டதுன்னா நான் வசனத்தை கேட்பேன். நான் பல பேருக்கு அப்படி தான் சொல்லி அனுப்புவேன், உனக்கு கேட்கவே வேண்டாம், நீ போயிட்டு வா அப்படின்னு. நான் முதல்ல கேட்பேன், எப்போ நான் 15 வயசில் 20 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். யோ இனிமேல் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லை நான் போயா நீ அப்படின்னு. அம்மா, அதாவது கடவுளுக்கே அல்வா கொடுக்குற ஆள் யாருன்னா நாம தான். மனுஷனுக்கு கூட கொடுக்க மாட்டோம், அவருக்கே கொடுப்பேன் பெரிய அல்வாவா. என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இது சரியாச்சு, நான் உடனே இதை செய்கிறேன் அப்படின்னு. கேட்டார் அவங்ககிட்ட? அவர் சும்மா தானே இருக்காரு. நீயா போய் வாயை திறந்து வம்பலை சிக்கி கடைசியில் நான் அதை சொல்லிட்டேன் இதை சொல்லிட்டேன், நான் செய்யவே இல்லை, அது பாவமாயிடுமா இது பாவமாயிடுமா, உன்னை எவன் சொல்ல சொன்ன? அதெல்லாம் நான் கேட்குறேன், எதுக்கு சொல்ல சொன்ன? அமைதியா எப்பா எனக்கு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க படிச்சிடணும். உன் வாலிப நாட்களில் தான் சிருஷ்டிகரை நினைக்க முடியும். தெருவாசல்கள் அடைக்கப்பட்டு கேட்காது. ஏன் தெரியுமா? காது கேட்காது. எனக்கு ஒன்றும் கிடையாது, இந்த டெசிபிள் சவுண்டே எனக்கு ஒத்து வரல. ஆமாம், சவுண்டு கூட ஒரு அளவுக்கு தான் கேட்க முடியுமா தெரியுமா? காது போயிடும். ஏன் சொல்கிறேன்னா, தெருவாசல்கள் ஒரு காலம் வரைக்கும் தான் எல்லாமே தாங்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதிகமான சத்தம் கூட நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். வயசு ஆக ஆக அவங்கள கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க, ஏய் ஏண்டா சத்தம் போடுற, அமைதியா இருடா. காது இதெல்லாம் வீட்டில் நடக்குதா இல்லையா? வயசான பிறகு பாருங்களேன், இந்த பிரச்சனை எல்லாம் வரும். வாலிப நாட்களில் ஒன்று சிருஷ்டிக்கிற என்ன பண்ணு நினை. ஏன்னா வயதான காலத்தில் ஒன்றும் நினைக்க முடியாது. ஆமாம், அப்படியே வர்றது வந்து ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? நான் நல்லா இருக்கணும். நான் அது நினைப்பேன், எல்லாம் போகிற கட்ட தான் ஒரு நாள் போகிறோம். போகிறோமா இல்லை இங்கேயே உட்கார போகிறோமா? எல்லாம் அங்கே தானமா போகிறோம். அப்புறம் என்ன? உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினைத்தால் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. வாலிப நாட்களில் விட்டுட்டு முதுமை வந்த பிறகு அப்போதான் பக்தி அதிகமாக வரும். முதுமையாக இருக்கிறவங்களுக்கு பாருங்க, பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சின்ன வயசில் பண்ணது அத்தனை அட்டூழியமாக இருக்கும், சேட்டையாக இருக்கும், ஒரு குழப்பமாக இருக்கும். இங்கே சொல்ல போனால் குழப்பமாமா, பாஸ்டர் என் பையன் குழப்பமா, குழப்படி. பாருங்க, குழப்படியாக இருக்கும், கரைச்சலாக இருக்கும். எப்படி? விதை ஒன்று போட்டால் சுரம் ஒன்றா முளைக்கும். அதான் நான் கேட்பேன், நீ என்னென்ன பண்ணுன்னு யாருக்குமா தெரியும்? உங்கள் அம்மாவை கேட்டால் தான் தெரியும். உண்மையா இல்லையா? ஆமாம், நல்லா உனிங்க. பிள்ளைகள் பேரண்ட்ஸ் எப்படியோ பிள்ளைகளும் அப்படி தான். அப்படி இல்லைன்னா அவங்க தாத்தா, அந்த ஜீன், அந்த ரத்தம் தானம்மா, ஜென்ம சுவாபம் வரும், அதெல்லாம் மாறாது. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா ப்ராக்டிஸ் பண்ணணும்? வேதத்தை படிக்க வைக்கணும். அதுதான் ப்ராக்டிஸ். வேதத்தை படிக்க 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 அந்த ஜென்ம சுவாபம் மாறும். எப்போ? இளம் வயதில். அவன் 30 வயசில் படிக்கும்போது பைபிள் படுறான்னா படிக்க மாட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பண்ணுற ஒரே பெரிய தப்பு என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் குரான் எந்த வயசுக்குள்ளே படிக்கணும் தெரியுமா? ஒரு முறையாவது சொல்லுங்க. குரான் முஸ்லிம்கள் எந்த வயசுக்குள்ளே ஒரு முறை படிக்கணும்னு தெரியுமா? 5 வயசுக்குள்ள. என்ன வயசு? நம்ம என்ன திரும்ப சொல்லுவாங்க, கர்த்தர் என்மை பிராடிக்கிறோம், நாம் தாட்சியடையேன், அவ்வளோதான். சங்கீதம் 91, உன்னதமான ஒரு மனவில் இருக்கிறவன் அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. போயிட்டு வா, டாட்டா, சி யூ. எங்க கஷ்டம்? வேதத்தை படிக்க வைக்கணும்.
வேதத்தை படிக்காமல் ஒன்றும் நடக்காது. வாலிப நாளில் அவன் வேதம் படிக்கலைன்னா வேதம் இது அப்படியே வச்சுக்கிட்டு சங்கீதம் 119 9 வாசிங்கம்மா. சங்கீதம் 119 9 வாசிங்க. சங்கீதம் 119 9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தை காத்து கொள்கிறதினாலே. அதானம்மா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தை காத்துக்கொள்வதனால். அப்போ வசனம் அவனுக்குள்ள இருந்தால் தான் காத்துக்கொள்ள முடியும். வசனம் இல்லைன்னா காத்துக்கொள்ள முடியாது. எப்போ வசனம் இருக்கும்? பசுமரத்து ஆணியில், அதாவது பசுமரம் சொல்லுவாங்க தெரியுமா, அப்போ தான் ஆணி அடிக்க முடியும். நல்ல ஆலமரமாக வளர்ந்த பிறகு அதில் போய் ஆணி அடிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ட்ரில்லை போடணும். நல்லா கவனிங்க, இங்கே இந்த மாதிரி பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் பண்ணுவாங்கள்ல, ஒர்க் பண்ணும் பொழுதே நீங்கள் அந்த சுவர் கட்டும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தகுந்த அந்த வழியை விட்டுட்டு கரெக்டாக அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி பூசிடுவாங்க. அப்படி பூசினா தான் உண்டு. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அந்த கட்டுற அந்த இதை வச்சு என்ன பண்ணுவோம், அந்த பில்லரையே அப்படியே கட் பண்ணுவோம். சேதாரம். பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் ஆகுது. இளம் வயதில் நான் வேதத்தை படிச்சிடணும், இல்லைன்னா எனக்கு சேதாரம் தான் உண்டாகும். வாழ்க்கையெல்லாம் சேதாரம் தான். அவன் இதை செஞ்சிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான். சேதாரம் உண்டாகும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சேதாரத்தை நம்ம தாங்க முடியாது. அப்போது அந்த வாலிபன் வசனங்களை கொண்டு தான் தன்னை காத்துக்கொள்ள முடியும். வேற எதையும் கொண்டு என்ன பண்ண முடியாதுமா, காத்துக்கொள்ள முடியாது. இப்போ என்ன சொல்லிட்டாரு, இப்போ படிங்க, அதை அங்கே வந்துருங்க, பிரசங்க வந்துருங்க. குருவியின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதா. அல்லேலூயா. என்னம்மா, அம்மா தவறாக எடுத்துக்காதீங்க. இருக்கிறவங்கள தான் நான் உதாரணம் காட்ட முடியும், சரியா? வம்பா இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. இந்த ஆள் என்ன காட்டி சொல்லிட்டானே அப்படின்னா, இப்போ அந்த தம்பி தூங்குறதுக்கும் இந்த அம்மா தூங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னம்மா, வயசானவங்களுக்கு என்ன வராது? அதான் குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திரி. என்னடா சத்தம் அது? குருவி ஒரு சின்ன சத்தம் கொடுத்தா கூட எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும். அவன் நம்ம ஆள், அவன் பார்த்தா தெரியுது, மழையே இடிஞ்சு விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டான். கரெக்டா? எப்படி எப்படி நல்லா தூங்குவீங்களா? எப்படிமா நல்லா தூங்குவீங்களா? எப்படி தூங்குவீங்க? இன்னை வரைக்கும் நான் அப்படி தான் தூங்குவேன், எது நடந்தாலும் தெரியாது. ஆனால் அது ஒரு 60 வயசுக்கு மேலே போகும் பொழுது குருவியின் சத்தத்துக்கும் லேசாக அந்த யாராவது ஜன்னல் திறந்தா கூட காற்றுல யாரா வரா பாடுறா, பிரச்சனை இது. அதாவது வயசானவங்க வீட்டில் இருக்கிறது இதெல்லாம் நமக்கு சிக்கல். நமக்கு தெரியாது காற்று அடிக்குதுன்ட்டு, இவங்களுக்கு பயம். வயசாயிடுச்சு இல்லை, பாடுறா, யாரோ திருட்ட வந்துட போகிறான், பாடுறா, சத்தம் கேட்குதுரா, தூக்கம் வராது. ஒரு காலம் வரைக்கும் தான் தூங்க முடியும். அதனால் தூங்குறவங்கள தயவு செய்து எழுப்பாதீங்க, அது ரொம்ப கெட்ட பழக்கங்க. அம்மா தயவு செய்து எழுப்பிடாதீங்க தூங்குறவங்கள. நல்ல நிம்மதியாக தூங்கட்டும், கொஞ்ச நாள் தான் தூங்க முடியும், அதுக்கப்புறம் தூங்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. அவனை எழுப்பு எழுப்பு எழுப்பு. உண்மை, என்னெல்லாம் எழுப்புறது ரொம்ப கஷ்டமா. ஏன் 8 வச்சாலும் எந்திரிக்க மாட்டேன். உண்மைதான், நல்லா தூங்கணும். என்னை கேட்டால் நான் ஒரு 2-3 காரியம் நான் சொல்லுவேன். பார், நல்ல வேதத்தை படி, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, லைஃப் நல்லாயிருக்கும். 3 கரெக்டாக பண்ணு. என்ன பண்ணோம் முதல்ல? ஆனால் அதை தவிர மீதி 2 செய்வீங்க. அது கஷ்டம் இல்லை வேதத்தை படிக்கிறது. வேதத்தை நல்லா படி, நல்லா சாப்பிடு, நல்லா உறங்கு, பிரச்சனையே இல்லை. கரெக்டாக ப்ராப்பராக நீ நல்லா உறங்கினா, நீ எந்திரிச்சனா மறுபடியும் உறங்க முடியாது. ஏன் அதை நல்லா உறங்க சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா உறங்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா இந்த இடைவெளி மாதிரி தூங்க மாட்டீங்க. 10 நிமிஷம் தூங்குறது. கோழி தூக்கம் பார்த்துருக்கீங்களா? கோழி தூக்கம் சில பேர் தூங்குவாங்க அப்படியே சேர்லேயே உட்காந்த மாதிரி, அப்படியே பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ஏன் பிரச்சனை வருது தெரியுமா? ப்ராப்பராக தூக்கம் இல்லாதது தான், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க தூங்கணும்னு தூங்குறது இல்லை, அந்த ப்ராப்பரான அவங்களுக்கு அந்த தூக்கம் கிடையாது.
அப்போ அந்த வாலிப நாட்களில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடு. வேதத்தை படி, நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு, அதுக்கப்புறம் உணவு ஒன்றும் செய்ய முடியாது. அதான் வேதம் தெளிவாக இருக்குது. மன மகிழ்ச்சியாக இருக்கிறத தவிர வேற என்ன இருக்குது சொல்லுங்களேன்? பிரசங்கில சொல்லும் பொழுது மனுஷன் மன மகிழ்ச்சியாக இருக்கிறத தவிர வேற எதையாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. நல்ல உடைகளை உடுத்த வேண்டியதுதான், நல்லா சாப்பிட வேண்டியதுதான். வேதம் முதல்ல படிக்கணும். படிக்காமல் இதெல்லாம் செஞ்சுட்டு மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா அது வேற, அது வேற மன மகிழ்ச்சி. வேதத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும், வேதம் படிக்கிறதுல மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ குருவியின் சத்தத்திற்கும் அவர்கள் என்னவாக வேண்டியது இருக்கு? எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததுமா, கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். நல்ல கவனிங்க, அவங்களுக்கு ஒரு காலத்தில் அடங்கிடும், மியூசிக் கூட பிடிக்காது. என்னடா அவன் போட்டு பாட்டாடா பாடுறான், அந்த காலத்து பாட்டெல்லாம் என்னன்னு தெரியுமா? எப்படிமா அந்த காலத்து பாட்டெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பாட்டாடா பாடுறான், அடங்கி போயிடும். கீத வாத்தியங்கள் அவனுக்குள்ள அடங்கி போயிடும். அவனுக்கு அந்த மியூசிக்கோட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அடுத்ததுமா, மேட்டுக்கான அச்சமுண்டாகி. அல்லேலூயா. வச்சாரு பாரு இந்த ஆள் 2வது மாடியில் ஏறி வர வேண்டானா, கீழே வச்சாதான் என்ன? அடுத்த முறை இவர்கிட்ட சொல்லணும், கீழே சர்ச்சு வா எடுத்துருங்க. மேலே வச்சிருக்கான் 2வது மாடியில். புலம்பு பார்த்துருக்கீங்களா? லிஃப்ட்டு கூட வைக்கலையா இந்த ஆள். நான் எப்படி மேலே ஏறி வருது? அப்பா, இது நினச்சாலே பயமாக இருக்கு. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி. நடக்க முடியுமா? நடக்க முடியும்? நடக்க முடியாது. என்ன சொல்லுவாங்க? முட்டிலாம் வலிக்குது ஐயா. எப்படி? முட்டிலாம் வலிக்குது, ஜவ்வு போயிடும். ஏன்? உனக்கு கொல கொலன்னு இருக்குது, எதுவும் பிடிக்கல, வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன். உனக்கு கொழ கொழ, என்னது இது கொழ கொழ கொழன்னு இருக்கு? சில பேர் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? வெண்டைக்காய் எப்படி இருக்கும்? வழவழன்னு இருக்கும். முடக்கத்தான் எப்படி இருக்கும்? வழவழன்னு இருக்கும். நல்லா கவனிங்க, யார் இந்த வழவழப்பு அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை வராது. சாப்பிட மாட்டோம், இளம் வயதில் சாப்பிட மாட்டோம், தள்ளி வச்சிருவோம். 60 வயசில் அவரும் உங்களை தள்ளி வச்சிருவார். பிரச்சனை வராது. சாப்பிட வேண்டிய வயசில் சரியாக சாப்பிடணும், அதையும் செய்ய மாட்டோம். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் லேசாக வலி வந்ததுன்னா உடனே நான் இருக்கிறதுல பெஸ்ட்டு, இங்கே இருக்கா இல்லையான்னு தெரியாது, பரண்டை தெரியுமா? பரண்டை, அது சாப்பிடுவேன், சரியாயிடும். 2-3 தடவை சாப்பிட்டா சரியாக போயிடும். பரண்டை அதெல்லாம் நமக்கு உடனே மாத்திரை போடணும். எப்படி? உடனே ஒரு இன்ஜெக்ஷன் எங்கே குத்திக்கணும், உடனே சரியாகணும்ல. அதாவது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும், உடனே வந்துடணும். இந்த இன்ஸ்டண்ட்டுங்கிறதே ரொம்ப மோசமான எண்ணம். ஒரு காலத்தில் காஃபி எப்படி போட்டாங்கன்னு தெரியுமா? எப்படிமா போட்டாங்க? காஃபி எப்படி போடுவீங்க? நம்ம யாரும் சமைக்கிறது இல்லையாம்மா? அவுட் ஆஃப் போர்ஷன் கேட்டனோ. காஃபி எப்படி போடுவீங்க? அம்மா நான் கொஞ்சம் செவிடம்மா, தெருவாசல் ஏற்கனவே அடைஞ்சு போயிருக்கு. சொல்லுங்க. டீ, நான் கேட்டது காஃபி. டீ பவுடர் போட்டுன்றீங்க, காஃபி எப்படி போடுவீங்கன்னு கேட்டேன். காஃபிக்கும் டீ தூளுக்கும் வித்தியாசம் தெரியலையா? போச்சு போ. அம்மா நல்லா கவனிங்க, இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி சரியா? பால் வாங்கணுன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு பவுடரை போட்டு சுகரை போட்டு கலந்தால் காஃபி ரெடி. நல்லா ஆற்றணும். காஃபிக்கு ஒரு முக்கியமான இது என்ன தெரியுமா? நல்லா ஆற்றணும், அதுதான் காஃபி. நல்லா ஆற்றுனீங்கன்னா காஃபி நல்லாயிருக்கும். நீங்கள் ஆற்றலைன்னா காஃபி நல்லா இருக்காது. புரியுதா உங்களுக்கு? நல்லா ஆற்றினா தான் காஃபி நல்லாயிருக்கும். ஆனால் அப்போல்லாம், இப்போ கூட நான் இருக்கிற மாம்பழத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாம்பழம் ஏரியாவில் பிராமின்ஸ் அதிகம். இன்றைக்கும் அவங்க ஃபில்டர் காஃபி தான் போடுவாங்க. ஃபில்டர் காஃபியில் இருக்கிற டேஸ்ட் எதுலேயுமே கிடையாது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். என்ன பொறுமை? ஃபில்டர் காஃபிக்கு என்ன பொறுமை வேணும் சொல்லுங்கள்? என்ன ஆகணும்? ஃபில்டர் ஆகணும். நல்லா கவனிங்க, 2 பொடி காப்பி தூள் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு அது வடிஞ்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes ஆகும். அந்த வாட்டர் கீழே வர்றதுக்கு 15 to 20 minutes ஆகும். அது வரைக்கும் எனக்கு பொறுமை வேணும். ஆனால் இன்றைக்கி அதுக்கு கூட பொறுமை இல்லை.
எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லாம் இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சு, உடனே கிடச்சிடணும், உடனே ஜெபம் பண்ணா கொடுத்துடணும், உடனே இது நடந்துடணும். என்னுடைய சிந்தனையெல்லாம் இருக்குது, ஆனால் உடனே நான் வேதத்தை படிக்க மாட்டேன். எல்லாம் உடனே கிடைக்கணும், ஆனால் எதை படிக்க மாட்டேன்னா வேதத்தை படிக்க மாட்டேன். அப்போ மேட்டுக்காக அச்சம் உண்டாகி ஒரு காலம் வரும், எவ்வளவோ வேலையாக போகணும் அடி இப்படி பார்ப்பாங்க. என்ன கண்ணும் போயிடுச்சுல்ல, கண்ணும் போயிடுச்சு, கேட்காது. ஏண்டா அவங்க கூட யாராலும் நடக்க முடியுமாம்மா? வயசானவங்க கூட யாரும் நடக்க முடியும் சொல்லுங்க? ஏன் நடக்க முடியாது? அடே அதுவும் சைடாக போவாங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபேக்ட்டு. நாளைக்கு நான் இதை யோசிக்கணும், சிந்திக்கணும். இந்த நாட்கள் வரும், இந்த நாட்கள் வருவதற்கு முன்பாக நான் வேதத்தை படிக்க வேண்டும். என் இளம் பிராயத்தில் தான் நான் வாலிபரை சிருஷ்டிகரை நினைக்க முடியும், பிறகு நினைக்க முடியாது. ஏனென்றால் சிந்தனை மாறிவிடும். எந்த நிலைக்கு நான் கொண்டு போவேன்னு தெரியாது. எந்த நிலைக்கு நான் போவேன்னு தெரியாது, என்னுடைய வாழ்க்கை எப்படி போகும்னு தெரியாது. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி படிங்கம்மா. வழியிலே பயங்கள் தோன்றி, அதான் வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து. வாதுமை மரம் பூ பூத்து அப்படின்னா என்னம்மா? வாதுமை மரம் பூ பூத்து அப்படின்னு அர்த்தம். என்னடா இது சரீரம் சொல்லிட்டு பூ பூக்குதுங்கிறான், காய் காய்க்குதுங்கிறான், கனிங்கிறான். வாதுமை மரம் பூ பூக்குமா இல்லையா? எது பூக்கும்? அம்மா வாதுமை மரம் பூ பூக்காது. எது பூக்கும்? ஏம்மா நல்லா கவனிங்க, அது பிளாக் ரோஸு, இது பிளாக்கு ஒயிட் வந்துருச்சா? பெப்பர் அண்ட் சால்ட். வாதுமை மரம் பூ பூக்கும். வெள்ளையாயிடுச்சுடா முட்டி, அடி பெயிண்ட் அடி போட்டு அடி அடிக்கிறோமா? அது பூக்கும். அது பூத்தாதான் வாதுமை மரம். நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க, 40 வயசு ஆச்சுன்னா வந்துடக்கூடாது, உடனே என்ன பண்ணுவாங்க, இழுத்து வச்சு அட்டி அட்டின்னு அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்கு? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை. உன் பிள்ளைக்கு தானே கல்யாணம் ஆகணும், உனக்கு இல்லைல்ல. என்னம்மா அது நியாயம்? உன் பிள்ளைக்கு அப்படி இருந்தா, ஐயோ சின்ன வயசுலேயே வெள்ளையாயிடுச்சு, அதில் ஒரு நியாயம் இருக்குது. 2 பிள்ளைங்களை பெற்று 4 பிள்ளைங்களை பெற்று பிள்ளைங்க கல்யாண வயசில் வந்த பிறகு நம்ம அடிச்சுப்போம். எப்படி தெரியக்கூடாதான்? ஆமாம் ஆமாம், இங்கே ஒரு வித்தியாசமாக பார்த்தேன், பிள்ளைங்களை காட்டவே மாட்டேன்றீங்கம்மா யாரும். ஆமாம், 1க்கு 4 பிள்ளை இருந்தால் கடைசி பிள்ளையை கொண்டு வந்து இதுதான் என் பிள்ளைங்கிற மாதிரி காட்டுது. 2-3 இடத்துல நான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் கேட்குறேன், ஆமாம் அதெல்லாம் யாருன்னா அதுதான் என் மூத்த பிள்ளை. யோ நீ சொல்கிறது எப்படி சொல்லணும்? எனக்கு மூத்த பிள்ளை இருக்குது, இது கடைசி பிள்ளை, இதுக்கு இடையில 2 பிள்ளைங்க இருக்குது அப்படின்ல சொல்லணும். காட்டிட்டு இதுதான் என் பிள்ளைன்னா நான் என்ன நினைப்பேன்? ஓ ஒன்று தான் போல இருக்கு. போன இடத்துல 2-3 இடத்துல நான் கேட்டே வந்துட்டேன். யோ இனிமேல் காட்டினேன்னா உன் மூத்த பிள்ளை எதுன்னு முதல்ல காட்டணும், உன் மூத்த பிள்ளை எதுன்னு முதல்ல காட்டணும். ரெண்டாவது பிள்ளை யாருன்னு காட்டணும், அடுத்தது கடைசியாக காட்டணும். கடைசியாக கொண்டு வந்து அது பாவம் போல் நிற்குது, அது பிள்ளை அழுதுருச்சு. எப்பா என்னை மறந்துட்டீங்க பார்த்தீங்களாப்பா. வாதுமை மரம் பூ பூத்து தெரியக்கூடாதான், வயசாகிறது தெரியக்கூடாதான். மொட்டை கூட அடிச்சுக்கலாம் தெரியக்கூடாதுன்னா, ஆனால் அதை செய்வோமா? செய்ய மாட்டோம். என்ன பண்ணுவோம்? பெயிண்ட் அடிச்சுப்போம். அதான் வாதுமை மரம் பூ பூத்து. படிங்கம்மா. வெட்டுக்கிளியும் பாரமாகி. எப்படி வெட்டுக்கிளிகள்? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 20 வயசு பையன் எப்படி போவான்? 2 பேரும் நடந்து போனால் எப்படி போவாங்க? இல்லை வேகமாக நடந்து போகிறது ஓகே, வேறு எப்படின்னு போவாங்க? அவன் அங்கே இவன் இங்கே போவானா? எப்படி போவாங்க? 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போவாங்க? எப்படிம்மா சொல்லுங்க? தோளில் கை போட்டுக்கிட்டு, அதை தான் நான் சொல்ல வரேன். தோளில் கையை போட்டுக்கிட்டு, என்னடா மச்சான் எப்படி இருக்க, வா போகலாமா? போகிறாங்களா இல்லையா? ஆனால் ஒரு ஏஜ் ஆகும். இதே நீங்கள் அவங்க மேலே யார் மேலே வயசானவங்க மேலே கையை போட்டுப்பாரு, கையடி வலிக்குது சொல்கிறாங்களா இல்லையா? வெட்டுக்கிளியும் பாரமாகி. எப்படியா கையிடுறா வலிக்குதுடா எனக்கு அப்படின்மா.
அடுத்தது இன்னொரு டைலாக் சொல்லுவாங்க, பார்த்தியா டே கை போடாத நான் குள்ளமாயிடுவேன். எப்படி கை போட்டால் குள்ளமாயிடுவானா? ஏன்டா வளர்ச்சியே அதுதான், வளர்ச்சியே அதுதான். கையை போட்டால் குள்ளமாகிறது இல்லை, வளர்ச்சியே அதுதான். பின்ன அதுக்கப்புறம் எங்கே வளர்ச்சி இருக்கும்? தேவன் இவ்வளவு தான் அளந்து வச்சிருக்காரு. 5.5 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 4.5 அதுக்கு மேலே கிடையாது. இவன் என்ன நினச்சிக்கிட்டான்? கையை போட்டதுனால நான் குள்ளமாயிட்டேன். அப்போது அந்த கை போடும் பொழுது என்ன ஆகும்? ஒரு பாரம் உண்டாகும். பார்த்தீங்களா? அது வெட்டுக்கிளிக்கு சமமாக சொல்லியிருக்கு. வெட்டுக்கிளி கூட என் மேலே இருக்கும் பொழுது எனக்கு பாரமாக இருக்கும். அந்த வயசு வருவதற்கு முன்பாக உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நீனை. அடுத்ததுமா, பசி தீபனமும் மற்று போய். இந்த 3 பேருக்கு சிக்கனோ மட்டனோ வச்சா எப்படி சாப்பிடுவாங்க? நல்ல வெளுத்து வாங்குவாங்களா? கொண்டு வா, இன்னொரு பிளேட்டு கொண்டு வா. இதே 60-70 வயசில் என்ன சொல்லுவோம்? முடியாதுடா டே, கொஞ்சம் போல கூடுறா டே, அது நசுக்கி கூடுறா. எது போயிடுச்சு? பசி தீபனம். ஆமாம், நல்லா நீங்க இந்த செரிமானம் இருக்குல்ல, அது ஒரு நாள் போயிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நான் வந்தால் சரி, அதெல்லாம் நடக்காது. அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். அது இறைவனுடைய படைப்பு. ஒரு தடவை மனுஷன் பிறந்துட்டா அவன் மரணம்தான். இது யாருமே மாற்ற முடியாது. பிறப்பே மரணத்தை நோக்கி தான். புரியுதாமா? பிறப்பே எதை நோக்கி தான்? மரணத்தை நோக்கி தான். இதில் இடையில ஒன்றுமே கிடையாது. இடையில வருவது போவது எல்லாமே ஒன்றுமே இல்லை. இதை நான் புரிந்து கொண்டால் நான் அவரோடு கூட நெருங்குவேன், வேதத்தை வாசிப்பேன், அவருடைய வேலையை என்ன செய்யணுமோ அதை செய்வேன். எப்போ? வயசு இருக்கும் பொழுது. வயசு போன பிறகு இல்லை. ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க ஐயா. இந்த 60 வயசுக்கு மேலே வந்து நான் ஊழியம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னா தெளிவாயிடுங்க. வீட்டில் டைம் பாஸ் இல்லை, யாரும் பேச மாட்டாங்க. இங்கே வந்தால் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு போகலாம்ல. உண்மை அதுதான். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். கதைக்கு வீட்டில் யாரும் இருக்காது, தனியாக விட்டு போயிடுவாங்க. யாரோட கதைப்பாங்க சொல்லுங்கள்? சரி வா அப்படியாவது போயிட்டு வரலாம். அந்த ஆள் அங்கே உட்காந்துருப்பான், அவங்ககிட்ட போய் கொஞ்சம் குறைய சொல்லிட்டு வருவோம். அப்போ கூட வீட்டில் உட்காந்து வேதத்தை படிக்க மாட்டான். அப்போ கூட ஏதாவது ஒரு மனிதனை பார்த்து தன்னுடைய குறைகளை சொல்லணும்னு தான் கிளம்புவான். மோசமான குணம். வேதத்தை உட்காந்து வேதத்தை படிக்கணும். அப்போயாவது உட்காந்து படிங்கய்யா வேதத்தை. அப்போ எப்போ அந்த அறிவு வந்துருச்சுன்னா உட்காந்து படிங்க. இப்போ என்ன? இப்போ பிரச்சனை என்ன? என்ன ஆச்சு? பசி தீபனமும் அற்று போய். அடுத்ததுமா, மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள். பார்த்துருக்கீங்களா? ஐயோ பார்த்துருக்கீங்களாம்மா? ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கெல்லாம் உண்டா? நல்லா இருந்தாண்டா, எப்படி தான் போனே தெரியல தெரியுமா? அப்படியே போய் கட்டி பிடிச்சி சிந்தி இப்படி தொடச்சிக்கிட்டு எல்லா வேலையும் நடக்கும். எடே ஓண்டு ஒப்பாரி. மனுஷன் தன் நித்திய வீட்டிற்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள். நல்ல துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்பு. எவ்வளவு எக்ஸாக்டா, எவ்வளவு கரெக்டா சொல்றாரு பாருங்க. வீதியில தான் நடக்கும் அந்த கூத்தெல்லாம். பார்த்துருக்கீங்களா? பின்னாடியே ஓடும். ஐயோ ராசா, நான் சொல்லுவேன், அத்தனை நடிப்பு. போய் கூட படுத்துக்க முடியுமா? நான் கேட்குறேன், இவ்வளோ நடிக்கிறல்ல ராத், நீ இல்லைண்ணா நான் இல்லை, நான் இல்லைண்ணா நீ இல்லை, என்னென்ன டைலாக்லாம் பேசுகிற, கூட போய் படுத்துக்க முடியுமா? அம்மா என்னம்மா? சாவிலும் என்னம்மா? வாழ்விலும் சாவிலும். அப்புறம் மரணம் நம்மை. ஏன் மரணம் பிரிக்கணும்? நீயும் கூட போய் படுத்துக்க வேண்டியதானே? ஃபேக்ட் முடியாது. நமக்கு நிதர்சனம் எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு உண்மை தெரியும், எனக்கு சத்தியம் தெரியும், ஆனால் நான் கீழ்ப்படிய மாட்டேன். எனக்கு தெரியும் அவன் போயிட்டு அவ்வளோதான், அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சது, என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அதை செய்ய மாட்டோம். புலம்பி தள்ளி உட்காந்து ஒரு வாரம் வரவங்க போகிறவங்ககிட்டலாம், ஆனால் ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. உண்மைம்மா? உயிரோடு இருக்கும்போது யாருக்கும் யாருடைய அருமையும் தெரியாது. செத்து போன பிறகு பாருங்களேன், அவனா எவ்வளோ நல்லவன் தெரியுமா? அதே வாய் என்ன பேசும்? உயிரோடு இருக்கும் பொழுது அவனை மாதிரி மோசமான ஆளே கிடையாது அப்படின்னு. அதனால தான் மனுஷன் தன் நித்திய வீட்டிற்கு போகிறதுனால் துக்கம், வீதியிலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் தெரியாததற்கு முன்னும். அடுத்ததுமா,
வெள்ளிக்கயிறு கட்டிவிட்டு. இப்போ ஆமாம், அது என்னம்மா வெள்ளிக்கயிறு? வெள்ளிக்கயிறு எது? வெள்ளிக்கயிறு எது நம்ம உடம்புல கயிறு? கயிறு எது? கயிறு கயிறு மாதிரி இருக்கணும். குடலா? வேற? முடியல. முடிதான் வாதுமை மரம் இல்லைம்மா, வாதுமை மரம் அது முடிஞ்சிருச்சு. வேற என்ன? இல்லை 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 இல்லை, என்னது? நரம்பு தான், நரம்பு. வேற? வேற? ஆமாம், நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை திரும்ப படிங்க. வெள்ளிக்கயிறு கட்டு விட்டு. கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க, தெரிஞ்சிடும். வெள்ளிக்கயிறு கட்டு விட்டு. என்னது? அதான் எது? வெள்ளிக்கயிறு கட்டு விட்டு. அம்மா நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டில் இங்கே சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியல, இந்த பெண்களுக்கு ரொம்ப ஃபேமஸான டைலாக், அது ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. என் வீட்டு ஆம்பளைக்கு முதுகெலும்பே கிடையாது அப்படின்பாங்க. நல்லா கவனிங்க, முதுகெலும்பு பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் அது? அம்மா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்க, நேராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? நேராக தான் இருக்கும். அதை பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரியா ஸ்க்ரோல் இப்படி வளைவாக இருமாருங்க, கட்டு கட்டாக வரும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு மாதிரியா இந்த இது வந்து கட்டு கட்டாக பார்த்தது இல்லையா? எதை தான் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. யாரும் பயாலஜி குரூப்லாம் எடுத்து படித்தது இல்லையா? ஏம்மா இல்லை, சும்மா எதுலேயும் பார்த்தது கூட கிடையாதா? ஸ்கேனில் கூட பார்த்தது இல்லையா? நல்லா கவனிங்க, இல்லைன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், இந்த இது இருக்குல்ல, இதுதான் கயிறு நமக்கு. இந்த இதுதான் கயிறு. இதில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக. பைக்கில் போகும்போது எங்கன்னா போய் விழுந்தீங்கன்னா அப்போ தெரியும் எது விடும்னு. சொல்லுவாங்களா இல்லையா? என்ன விடும்? முதுகெலும்பு விட்டு போச்சுங்க. புரியுதா உங்களுக்கு? முதுகெலும்பு என்னாச்சு? விட்டு போச்சு. அதான் சொல்கிறாரு, வெள்ளிக்கயிறு கட்டு வித்து. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்படியே நான் நல்லா இருப்பேன், அவர் போகையிலும் வரையிலும் என்னை பாதுகாப்பார், அதெல்லாம் சரிதான். தூக்கணும்னு நினச்சா தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். தூக்கணும் முடிவு பண்ணிட்டாரா முடிஞ்சு போச்சு கதை. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை என்ன பண்ணலை? நினைக்கல. அப்படியே பாலிஷாலாம் வைக்க மாட்டார். அவரே அடிப்பார், அவரே காயம் கட்டுவார், ரெண்டு வேலையும் அவரே செய்வார். அதான் வேதம் சொல்லுது. அவரே என்ன பண்ணுவார்? அடிப்பார், அவரே காயம் கட்டுவார். இது நம்ம எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க? பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலோ ஆட்டுறது கேட்டிருக்கீங்களா? பிள்ளையை கிள்ளி விட்டு, அதான் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடித்து அவரே காயம் கட்டுவார். அப்போ வெள்ளிக்கயிறு அப்படிங்கிறது என்னது? என்னுடைய முதுகெலும்பு. இது ஒரு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாதுமா வாழ்க்கையில். நம்ம எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வெள்ளிக்கயிறு கட்டுவதுமா உடம்புல எது இது போனாலும் போல சில சில விஷயங்கள் இருக்குது. இந்த முதுகெலும்பு இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது. அது போனால் போனது தான். முதுகெலும்பு பிரதானம். அது போயிடுச்சுன்னா நீங்கள் படுத்த படுக்கையாக தான் இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. கட்டு வித்து ஒன்றும் வேணாம், நொறுங்கெல்லாம் வேண்டாம், லேசாக அது அந்த ஜாயிண்ட் அப்படி விட்டால் போதும், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே பெருசாலாம் உடையும் அதெல்லாம் கிடையாது, அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. ஆனால் என்ன பண்ணும்? அந்த 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 இணைப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றா அந்த கட்டு அந்த இணைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது விட்டுடும். அதான் சொல்கிறார் வெள்ளிக்கயிறு. அதுக்கு என்ன பேர்? வெள்ளி கயிறு கட்டு விட்டு. அடுத்ததுமா பொற்கிண்ணி நசுங்கி. பா, பொற்கிண்ணின்னா என்னது? பொற்கிண்ணி, பொற்கிண்ணி எது? பொற்கிண்ணி யார் இல்லை? பொற்கிண்ணின்னா என்னம்மா? அம்மா நல்லா கவனிங்க, அங்கே போனீங்கன்னா அம்மா நல்லா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா குறை சொல்லாமல் அவனுக்கு சரியான முறையில் சத்தியத்தை சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? குறையாக பார்க்கக்கூடாது, அது என்ன எதற்காக அதை செய்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். பெருமாள் கோயிலில் மட்டும்தான் அதை செய்வாங்க. கரெக்டாக தலையில் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கிண்ணத்தை தலைக்கு வைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கிண்ணத்தை உங்கள் தலைக்கு ஹெல்மெட் எப்படி இருக்குது?
கரெக்டாக? இது கிண்ணம் அழகாக இருக்கும். நல்லா கவனிங்க, கிண்ணம்னு அந்த கிண்ணத்தை அழகாக உங்கள் தலையில் வச்சு ப்ளஸ் பண்ணுவாங்க. பொற்கிண்ணி எது? பொற்கிண்ணி எது? தலை. பொற்கிண்ணி நசுங்கி முடிஞ்சு போச்சு. நசுங்கினா என்ன ஆகும்? நசுங்கினா என்ன ஆகுமா? உள்ளே என்ன இருக்கு? அவ்வளோதான். அதுக்கு தான் அது நசுக்கிறது. நான் நினைக்கலாம் என்னுடைய அறிவு, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய புத்திசாலித்தனம், நான் இதை செய்வேன் அதை செய்வேன், ஒன்றும் செய்ய முடியாது. நீ அவரோடு கூட இருந்தானா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை விட்டு விலகும் பொழுது என்ன ஆகும்? பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் எதற்காக இந்த பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியாது. பொறுக்கின்னு என்ன ஆகும்? எப்படி நசுங்கும்? 2 நாள் முன்னாடி மதுரையில் நியூஸில் பார்த்தேன். 2 நாள் முன்னாடி ஹைவே இங்கே ஒரு தூரம் போகணுன்னாவே 300 கிலோமீட்டருக்கு 8 மணி நேரம் கொண்டு போகிறானேம்மா, லுங்குன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லுங்குன்னு மாட்டு வண்டியில் போகிற மாதிரியே ஃபீலாக இருக்குது. ஆமாம், காரு போகிறதுக்கு கூட சரியான இது கிடையாது. இங்கே இருக்க ரோட்டு தவிர அவ்வளோதான். மீதியெல்லாம் ரொம்ப 40 அடி ரோடு கூட கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 40 அடி ரோடு கூட கிடையாது. அங்கெல்லாம் ஹைவேஸ் தானே, சல்லுன்னு போவான், ஒரே அடியாக போய் சேர்ந்துருவான். அப்படியே அடிச்சு துவம்சம் தான். அப்படியே 120 140 தான் போவார். 600 கிலோமீட்டரா 8 மணி நேரத்தில் போயிடுவான், 7 மணி நேரத்தில் போயிடுவான். எத்தனை கிலோமீட்டரு? 600 கிலோமீட்டரை. நான்லாம் படுக்கிறதும் தெரியாது, எந்திரிக்கிறதும் தெரியாது. ஆனால் தெரியும் நான் ஏறும்போது என்னென்னு, நிச்சயம் இல்லாதது. ஆமாம், நாளைக்கு போய் இறங்கினா ஊழியம் செய்வோம், இல்லைன்னா பரலோகத்துக்கு போக வேண்டியதான், இலைப்பாறுதலுக்குள்ளே போக வேண்டியதான். அந்த நிச்சயத்தோடு தான் ஏறுவேன். அதனால் நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். நல்லா இழுத்து போட்டு படுத்துருவேன். பர்த்து தானே, அப்படியே போட்டு இழுத்து போட்டு படுத்துட வேண்டியதான். காலையில் எந்திரிச்சா பார்ப்போம், இல்லையா அடக்க ஆராதனை தான், அவ்வளோதான். அதாம்மா லைஃப். போட்டு ரொம்ப குழப்பிக்க கூடாது. நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. வயது இருக்கும் பொழுதே அவர்கிட்ட வந்துடு. வயது இருக்கும் பொழுதே வேதத்தை படிச்சிரு. கண்ணு நல்லா இருக்கும் பொழுதே ஊழியத்தை வேதத்தை படிச்சிரு. கை கால் நல்லா இருக்கும் பொழுதே ஊழியத்தை செஞ்சிரு. இல்லைன்னா இது போனால் நமக்கு என்னென்ன அறிவு இருக்குது பார்த்தீங்களா? பிள்ளைக்கு வயசாச்சு, கல்யாணம் பண்ணணும். யார் சொல்லி கொடுத்தா? ஏம்மா, ஆனால் இங்கே கல்யாணம்லாம் ரொம்ப சீக்கிரம் பண்ணுறீங்கம்மா. ஆமாம், அதையும் பார்த்தேன்னா என்னென்னு கேட்டால் 22ங்கிறான், 23ங்கிறான், 24ங்கிறான். எனக்கு ஒன்றும் விளங்கலை. ஒரு வேளை இங்கே கொழும்பில் எப்படி தானம்மா? என்னம்மா என்னம்மா? இல்லைண்ணா பிரதர், 24 வயசுல 25 வயசுல அப்படின்னு யோசிக்கிறேன். சென்னையிலலாம் 30 வயசில் தான் பார்க்கவே ஆரம்பிப்பாங்க. 30 தான். ஆமாம், அது வரைக்கும் அவன் படிக்கணும், அவன் சம்பாதிக்கணும், எதையோ ஒன்று வீடு. இப்போல்லாம் ரொம்ப இது வீடு வாங்கினா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருக்கானுங்க. அங்கே உள்ள அது வரைக்கும் நான் ரொம்ப யோசிப்பேன். பரவாயில்ல, அவசரப்படுறதில்ல, அது நிதானமாக பொறுமையாக. நல்லா நீங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா, சொல்கிறோமா இல்லையா, காலத்தை அறிந்து பயிர் செய். எப்படி அந்த அறிவு வந்தது? குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும் கரெக்டாக இந்த காலத்தில் திருமணம் பண்ணணும், அப்போ தான் குழந்தை பிறக்கும், இல்லைன்னா ஒன்றும் நடக்காது, ஒன்றும் பிறக்காது. எப்படி இந்த அறிவு வந்தது? இதற்கு எனக்கு அறிவு இருக்குல்ல. அதே போல் இந்த வாலிப நாட்களில் நான் அவருக்கு சேவை செய்தால்தான் செய்ய முடியுங்கிற அந்த அறிவு நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால சொல்கிறாரு, பொறுக்கின்னி நசுங்கி. அடுத்ததுமா, ஊற்றின் அருகே சால் உடைந்து. ஆமா, நல்லா கவனிங்க. ஊற்றின் அருகே என்ன உடையமா? ஆமா, ஊற்றினா என்னம்மா? ஊற்றினா என்னது? ஊற்றினா என்னது? அம்மா நல்லா கவனிங்க. சரீரத்தை விட்டு எங்கேயுமே போகலை. நான் சரீரத்தை மட்டும்தான் பேசுகிறேன். அதனால் நீங்கள் தாராளமாக பேசலாம். அவுட் ஆஃப் கொஷின் எதுவுமே கிடையாது. அதனால் எல்லாமே சிலபஸ் தான். ஆமாம், சரியா? சரீரம் தான் சிலபஸ். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், ஊற்று எது? என்னதுமா சொல்லுங்க. ஊற்று எது தெரியுமா? ரத்தம்தான். இந்த உடல்ல இயற்கையாகவே தேவன் சில விஷயங்களை வச்சிருக்காரு. ஒன்று எச்சில். தெரியாமா? எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கும். ஏன் எச்சில் ஊறணும் சொல்லுங்க?
ஏம்மா எச்சில் வந்துக்கிட்டே இருக்கணும், ஊறணும், எச்சில் இருக்கணும்? ஏன் எச்சில் ஒன்றே ஒன்று தான் எச்சிலுடைய ப்ராசஸ், ஒன்றும் இல்லை. என்ன தெரியுமா எச்சில் ஊறுறதுக்கு? நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதோட எச்சில் போயிட்டே இருக்கும். அந்த எச்சில் போனால் தான் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும். யாருக்கு எச்சில் நல்லா சுரக்குதோ அவங்களுக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு எச்சில் நல்லா சுரக்குதோ அவர்களுக்கு என்ன பிரச்சனை வராது? டைஜஸ்ட் பிரச்சனை வராது. ஏன்னா அந்த எச்சிலுடைய தன்மை என்ன தெரியுமா? டைஜஸ்ட் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் நமக்கு எச்சில் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஊற்றின் அருகே எது உடையுமா? சால் உடைந்து. அம்மா நல்லா கவனிங்க, ஊற்று எது? ரத்தம். நல்லா கவனிங்க, ஊற்று எதுமா? ரத்தம். இந்த ரத்தத்துடைய வேலை என்னது? சாரி, ரத்தம் எப்படி சுத்தமாகுது? ரத்தம் சரி வேண்டாம். இந்த ஆள் என்ன படித்தான்னு தெரியல, மெடிக்கலும் கேட்குறான். சரி நல்ல கவனிங்கம்மா. ஊற்றின் அருகே சால் உடைந்ததுன்னா என்ன தெரியுமா? ஹை பிபி ஏறும் பார்த்தீங்களா உங்களுக்கு? என்ன ஆகும்? என்ன ஆகும்? நரம்பு, நல்லா கவனிங்கம்மா, நரம்பு என்ன ஆகும்? பஸ்ட் ஆகும், அப்படி வெடிச்சிடும். நரம்பு என்ன ஆகும்? வெடிச்சிடும். நல்லா கவனிங்க, கை கால் விடுறதுலே 2 வகை இருக்குது. ஒன்று இடது பக்கம், இன்னொன்று வலது பக்கம். இடது பக்கம்னு தான் ரொம்ப கஷ்டமா. நான் தான் யோசிப்பேன், இடது பக்கம் விழுந்துடவே கூடாது யாருக்கும். ஏன் சொல்லுங்கள், இடது பக்கம் ஏன் விடக்கூடாது? புரியல. அந்த மூளை தான் இந்த இடது பக்கம் இருக்கிற மூளை தான் எப்போவுமே வந்து சுறுசுறுப்பு. இடது பக்கம் இருக்கிற மூளை தான் நல்லா வேலை செய்யும். வலது பக்கம் மூளை இருக்கிறது வந்து இந்த கல் மாதிரி கிடக்கும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப இதுவாக வேலை செய்யாது. நம்ம இந்தியன்ஸில் நிறைய பேருக்கு பழக்கம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் இடது கையால் சாப்பிட்டா உடனே என்ன சொல்லிடுவோம்? என்ன பண்ணுவோம்? தப்பு, மாற்றாதீங்க. அதுதான் குட் ஹேபிட், தெரியுமா? சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேன், சும்மா இந்த கல்ச்சரு அந்த இதெல்லாம் நான் வச்சுலாம் பேசலை. இடது கை பழக்கம் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்களுடைய மூளை செயல்பாடு அதிகமாக இருக்கும். என்னம்மா டவுட்டா? நல்லா கவனிங்க, இடது பக்கம் யாருக்கு? சரி, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு கன்னத்தில் அறந்தால் அது என்ன சொன்னார்? என்னம்மா சொன்னார்? சொல்லுங்களேன், என்ன சொன்னார்? எந்த கன்னத்தில் அரைஞ்சா எந்த கன்னத்தை காட்ட சொன்னார்? சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா, எந்த கண்ண? உன்னை ஒருவன் வலது கன்னத்தில் அரைந்தால் அதானம்மா சொன்னாரு. என்ன நான் மாற்றி சொல்றேனா? சரியா சொல்றேனா இல்லையா? ஏம்மா நீ வேண்டாம், அது வேற வம்பு. இப்போ இல்லை, எனக்கு பயமாகவே இருக்கு. இப்போ சிஸ்டர் இருக்காங்க, என்னை அரையணும்னா எப்படி அரைவாங்க? எந்திரிச்சு நில்லுங்க. நில்லுங்கம்மா, அரைய போகிறதில்ல. எப்படி அரைவீங்க? அந்த அரைஞ்சி காட்டுக்குமா. என்னம்மா இது 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 எனக்கு என்ன கண்ணம்? ஆனால் அவர் என்ன சொன்னார்? அப்படி தானேம்மா சொன்னார், வலது கன்னத்தில் அரைந்தால். ஏன் அப்படி சொன்னார்? யூதர்கள் ஏன் தெரியுமா அவ்வளோ பிரைன்னு? அவர்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் அடிக்கும் பொழுது அவங்களுக்கு முதல் வர்றது இடது பழக்கம்தான். அப்போது எந்த கன்னத்தில் அடிவிடும்? வலது கன்னத்தில். புரியுதா உங்களுக்கு? நான் இங்கே வச்சுக்கிட்டு இங்கே உள்ள வச்சுக்கிட்டு அதெல்லாம் வசனத்தை யோசிக்க முடியாது. அங்கே என்ன கல்ச்சரோ அங்கே என்ன இதுவோ அதை வச்சு தான் நான் பார்க்க முடியும். நம்ம யோசிச்சிருப்போம் பல நேரங்களில், என்னடா வலது கன்னத்தில் எப்படிடா அடிக்க முடியும்? நான் அடித்தா அவனுக்கு இடது கன்னத்தில் தான் அடிக்க முடியும், வலது கன்னத்தில் அடிக்க முடியாது. அப்போ இடது கன்னத்தில் அவனுக்கு வலது கன்னத்தில் படுதுன்னா நான் இடது கையால் அடிக்கிறேன்னு அர்த்தம். இடது கையால் அடித்தாதான் வலது கன்னத்தில் விடும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, வசனங்களை கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது, அங்கே உள்ள அந்த கல்ச்சர், அந்த பாரம்பரியம், சரியா, அந்த பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் டோட்டலாக வேறு. அப்போ ஊற்றின் அருகே சால் உடைந்துன்னா என்னது? ஊற்று ஒரு நாள் வெளியில் வரும். எப்படி வெளியில் வரும்?
உடையும் பொழுது. பஸ் ஒரு தடவை உங்களுக்கு அந்த நரம்பு வெடிச்சிருச்சுன்னா, அதுலேயும் மூளைக்கு போகிற நரம்பு வலது பக்கம்னா தப்பிச்சோம், இடது பக்கம்னா ரொம்ப கஷ்டம். காட் கிரேஸ் தேத்திடலாம். அதனால் பிபியை ஏற்றிக்காமல் பாருங்கள். சில பேருக்கு பிபி ஏறும், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே கோவம் வரும், ஒன்றும் சொல்லிடக்கூடாது, மூக்கு மேலே கோவம் வரும். வேண்டாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னதுமா? முடிஞ்சு போச்சு. 200, 240, 260 போயிடுச்சுன்னா ஊத வேண்டியது தான். எது? சங்கு தான். ஆமாம். அப்புறம் என்ன பாட்டு? இங்கே என்ன பாட்டுமா பாடுவீங்க? என்ன பாட்டு? பாடுங்க. அது சந்தோஷமா தான் பாடுங்களாம்மா. ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம் பிதாழைக்கும் பொழுது. இன்னைக்கு ஃபியூனரல் சர்வீஸ் ஆயிடுச்சா? அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் நம்ம பிரித்தது. சரியாம்மா? அப்படிலாம் ஒரு பாட்டெல்லாம் கிடையாது. சரியா? எல்லா காலத்துலேயும் எல்லா பாட்டும் பாடலாம், தவறு கிடையாது. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த காலம் வருவதற்கு முன்பாக உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, நசுங்கி போகும், கட்டு விடும், உருளை நொறுங்கும். அடுத்ததுமா, துறவண்டையில் உருளை நொறுங்கி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. துறவண்டை எது? துறவண்டை எது? துறவண்டைன்னா என்ன அர்த்தம்? துறவண்டை என்னம்மா? துறவண்டை, துறவண்டை, துறவண்டைன்னா என்ன? முதல்ல மீனிங் சொல்லுங்க. துறவண்டைன்னா என்னது? ஆமாம், அது என்னம்மா? அது வீல்னு போட்டிருக்கா? ஆ ஆ ஆ கிணறு. நல்லா கவனிக்க. துறவண்டை என்னதுமா? கிணறு, கேணி, துறவண்டை எல்லாம் ஒன்று தான். கிணறு எது நமக்கு? அல்லேலூயா, தெளிவாயிட்டீங்கடாப்பா. பானை மாதிரி வயிறு, சொல்றோமா இல்லையா? பானை மாதிரி வயிறு, அதான் துறவண்டை. இதுல உருளை என்ன தெரியுமா? சிறுநீரகம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படியே இப்படி வரும், உருளை மாதிரி வரும். ஆனால் உருளை கிடையாது, லேசாக அது உள் வாங்கி இப்படி வரும். பார்த்துருக்கீங்களா? விதை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். அது போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது போயிடுச்சுன்னா என்ன ஆச்சு? 2 இருக்கும். 1 போயிடுச்சுன்னா பரவாயில்ல, 2 போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? என்னம்மா நடக்கும் சொல்லுங்களேன்? என்ன நடக்கும்? கொஞ்ச நாள், ஒரு 4 வருஷத்துக்கு சங்கு ஊத மாட்டாங்கன்னு வைங்க. 2 கிட்னியும் இல்லைன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மேக்ஸிமம் சங்கு ஊதுறதுக்கு. அதுவும் அவன் கண்டினியூஸாக என்ன பண்ணணும்னா டயாலிசிஸ் பண்ணணும். டயாலிசிஸ்னால் என்னது? ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. எப்படி தெரியுமா? இங்கே குத்துவானுங்க, எங்கே குத்துவானுங்கன்னே தெரியாது. தொடையில் குத்துவானுங்க, கழுத்தில் குத்துவானுங்க, இங்கே குத்துவானுங்க. ஏன்னா பிளட்டு எங்கே, நரம்பு எங்கே கிடைக்குதோ அங்கே குத்தி எல்லா பிளட்டும் எடுப்பாங்க. அந்த மிஷின் என்ன பண்ணும்? பிளட்டை சுத்தம் பண்ணி அப்படி வரும்போது தான் தெரியும் தேவனுடைய அருமை. இவன் கொடுத்துட்டு வருவான் பாருங்க, 10,000 20,000ன்னு. அப்போ தெரியும் அந்த அருமை. தேவன் எவ்வளவு எனக்கு கிருபையாக வச்சிருக்காரு, எப்படி அழகாக வேலை செய்யுதுன்ட்டு. இப்படியே இருக்காது. உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகளை என்ன பண்ண? நினைத்து விடு. அடுத்ததுமா, இவ்விதமாய் மண்ணானது. வந்துட்டாரு விஷயத்துக்கு. யாரு மண்? எது? நாம தான். இந்த மண்ணுக்கு என்ன மேக்கப் இல்லை? அப்படியே டிங்கிரி பார்க்குறது, பட்டி பார்க்குறது இல்லைம்மா? எவ்வளோ மேக்கப் பண்ணுறோம்ல? அப்படியே ஷோவாக இருக்கணும், ஒன்றும் தெரிஞ்சிடக்கூடாது, கருப்பு விழுந்துடக்கூடாது. லோஷனை போடு, சன்ஸ்கிரீனை போடு, எல்லாத்தையும் போட்டு முடிஞ்சா எதுமா இது? மண். ஆனால் நம்ம என்ன நினச்சிருக்கோம்? அப்படியே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தானம்மா? போகும் ஒரு நாள். அதான் சொல்றாரு, மண்ணானது இவ்விதமாய் திரும்பி பூமிக்கு திரும்பி. எங்க பூமிக்கு திரும்பும்?
ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு. போயிடுச்சா? மண்ணானது எங்கே போயிடுச்சு? முன் இருந்த பூமிக்கு போயிடுச்சு. ஏன்னா எங்கிருந்து எடுக்கப்பட்டாய்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே போய் விட்டாய், முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு இடையில எவ்வளோ ஆர்ப்பாட்டம் இல்லை? எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு பொறாமை, எவ்வளவு வஞ்சனை, எவ்வளவு ஏமாற்றம். ஒன்றுமே இல்லைன்னு போயிட்டே இருங்களேன். அதாவது கிடைக்கும் போது அனுபவிங்க, கிடைக்கலன்னா துக்கப்படாதீங்க. கிடைச்சா என்ன பண்ணுங்க? எப்படியா? கிடைக்கலன்னா துக்கப்படக்கூடாது. எனக்கு தேவன் வைக்கலடா, நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒன்று வச்சது அவனுக்கு ஒன்று வச்சிருக்க மாட்டார். புரியுதாம்மா? அப்போ அந்த அந்த புரிதல் எனக்குள்ளே வந்துடணும். வாலிப நாட்கள் உன் சிருஷ்டிகரை நினைத்து விடு. இவ்விதமாய் மண்ணானது திரும்பி முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவன். முடிஞ்சு போச்சா? சரீரம் எங்கே போயிடுச்சு? என்னுடைய வீடு கூட எங்கே போயிடுச்சு? மண்ணு போயிடுச்சு. ஆவி எங்கே போயிடுச்சு? தேவன்கிட்ட போயிடுச்சு. ஆத்மா எங்கே போயிடுச்சு? அது பாதாளத்துக்கு போயிடுச்சு. முடிஞ்சு போயிடுச்சு. நான் சொல்கிறது ரெஸ்ட் பிளேஸ். பாதாளம்னா தப்பான வருது. ரெஸ்ட் பிளேஸ் எடுத்த உடனே நேரம் யாரும் பரலோகம்லாம் போக முடியாது. சரியா? ரெஸ்ட் ஹவுஸ், ரெஸ்ட் பிளேஸ், ரெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே தான் போகணும். சரியாம்மா? நேராக இங்கே கண்ணை மூடனா அங்கே பரலோகத்துக்கு போயிடணும்னா அதெல்லாம் கிடையாது. மொத்தமாக ஒரு நாள் போவோம், இப்போ உடனே போக முடியாது. சரியா? அந்த அறைக்கு போயிடுவோம், அங்கே சுகமாக தங்கியிருப்போம், அங்கே தான் இளைப்பாறுது. சரியாம்மா? படிங்கம்மா. அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அப்பா, அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அடுத்தது மாயை மாயை எல்லாம் மாயை. முடிஞ்சு போச்சு. மாயை மாயை எல்லாம் மாயை. மாயையா மாயை இல்லையா? மாயை அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறோம், போட்டு போட்டு திருப்பி திருப்பி பார்க்குறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? பார்த்தியா நான் சின்ன வயசில் எவ்வளோ அழகாக இருந்தேன் தெரியுமா? பார்த்தியா என் பின்னாடி எத்தனை பேர் சுற்றினாங்க தெரியுமா? நான் எத்தனை பேர் பின்னாடி சுற்றினேன் தெரியும் சொல்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. ஆமாம். என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த சரீரம் ஒன்றுக்கும் உதவாது. இந்த சரீரம் நன்றாக இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்? உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை. ரொம்ப முக்கியமா. வேதம் படிக்கணும்மா. வேதம் படிக்காமல் ஒன்றுமே கிடையாது. அம்மா நல்லா கவனிங்க. ஒரு சப்ஜெக்டை பற்றி நீங்கள் பேசணுன்னா நாலேஜ் எதில் இருக்கணும்? சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாமல் பேச முடியுமா? முடியாது. ஒரு ஓ லெவல் எடுக்கிறாங்க, ஏ லெவல் எடுக்கிறாங்க, அவங்க என்ன படிச்சிருக்கணும்? ஓ லெவல் எடுக்கிறவங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும்? எடுக்கிறவங்க என்ன படிச்சிருக்கணும்? குறைஞ்சது என்னம்மா? அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கூட தெரியாதா? ரொம்ப கஷ்டமா? நான் சொல்கிறேன், அங்கே ஓ லெவல் ஏ லெவல் எடுக்கணும்னா அவன் குறைஞ்சது ஒரு எம்எஸ்சி எம்எடாவது முடிச்சிருக்கணும், இல்லை எம்ஏ எம்எடாவது முடிச்சிருக்கணும், இல்லைன்னா எடுக்க முடியாது. புரியுதா? அப்போ நான் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும்னா நான் படிக்கணும். அதுக்கு தான் நான் இவ்வளவு நான் பேசினேன், வேற ஒன்றும் இல்லை. வாலிப நாட்களில் தான் படிக்க முடியும், வேற எந்த காலத்துலையும் படிக்க முடியாதும்மா. கண்ணு தெரியாது, காது கேட்காது, பேச முடியாது. அப்போ போய் நான் ஊழியம் செய்கிறேன்னா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் நடக்காது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாட்களில் படித்தாதான் உண்டு. எப்போவுமே சரி, மகிழ்ச்சியாக நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்கம்மா. சிரிச்சா பாதி வியாதி போயிடும். சும்மா இறுக்கமா அப்படியே பாருங்கள். சில பேர் பயபக்தி. எப்படிம்மா? பயபக்தி. வீட்டில் போனால் தெரியும், வாய் எம்புட்டு பெருசாக போகணும். இங்கே வந்தால் தான் பயப்படுற மாதிரி இல்லை. எல்லாமே தேவ சமூகம் தான். நம்ம வீடாகட்டும், நம்ம வேலை செய்கிற இடமாகட்டும், படிக்கிற இடமாகட்டும், எல்லாமே தேவ சமூகமா. அப்படி நீங்கள் நினச்சி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி கொள்ளலாம். வெறும் இது மட்டும்தான் தேவ சமூகம்னா உங்களால் வெற்றி கொள்ள முடியாது. எல்லாமே தேவ சமூகம்தான். வேதத்தை கேட்டுக்கிட்டே ஒரு வேலையை பாருங்க. படிக்க நேரம் இல்லையா? கேளுங்க. நான் 22 வயசுல 200 முறை பைபிள் படித்தேன். 15 வயசில் ஆரம்பித்தது. என்னுடைய 22 வயசில் 200 முறை முடித்தேன். நம்புவீங்களா? ஒரு வேலையும் கிடையாது. வேலைக்கு போக மாட்டேன், கிடைக்கிறது தான் பைபிள். அவ்வளவு எனக்கு அப்படியே என்னை உட்கார வச்சுட்டாரு. எனக்கு அது ஒரு தான் பெரிய ஸ்லாக்கியமே, வேறு ஒன்றும் இல்லை. அதை படிக்க 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 மற்றது படித்தேன், அழகாக விளங்கிருச்சு எல்லாத்தையும்.
இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது சுலபமாக சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு வயசு இருக்கும்போதே பைபிள் படிச்சிருங்கம்மா, இல்லைன்னா படிக்க முடியாது. கண்ணு தெரியாமல் போகும், ஜெபம் பண்ணால் கூட வராது. சரியா? அதுக்கப்புறம் இப்படி தான் படிக்கணும், இப்படி பார்க்கணும். ஐயா எனக்கு கிட்ட இருக்கிறவன் தெரியவே மாட்டேங்கிறான். தயவு செய்து நான் உங்களை அதாவது உங்களை குறைச்சி பேசுறதுக்காக நான் சொல்லலை. நான் எப்போவுமே யதார்த்தத்தை சொல்லுவேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. யதார்த்தம் இதுதான். நம்ம உடல் பலன் அப்படியே இருக்காது. சரியா? யாக்கோபு 1:19 வாசிங்க. இந்த ஆள் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னடா ஆரம்பிக்கிறான் என்பா. இல்லை, எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு வசனம். யாக்கோபு 1:19. ஆமாம், கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும். பேசுகிறதுக்கு எப்படியாமா, சாரி, கேட்கிறதுக்கு எப்படி தீவிரமாக கேட்கணும். தயவுசெய்து காதை ஷார்ப் பண்ணிக்கோங்க. யார் எதை சொன்னாலும் தயவுசெய்து காதை என்ன பண்ணுங்க, நல்லதோ கெட்டதோ கேளுங்க, தப்பே கிடையாது. கண்டதை படித்தவன் தான் பண்டிதன் ஆக முடியும். புரியுதாம்மா? எல்லாத்தையும் படித்தாதான். சும்மா ஒன்றை வச்சுக்கிட்டெல்லாம் வண்டிலாம் ஓடாது. 2 சக்கரம் இருந்தால் தான் வண்டி ஓடும், 4 சக்கரம் இருந்தால் தான் ஓடும், 3 வீல் இருந்தால் தான் ஓடும். இங்கே ஆட்டோ வீல்னு சொல்கிறீங்கல்ல, வீல் ஆமாம் வீல்னு சொல்கிறது கேளுங்க. 3 சக்கரம் இருந்தால் தான் ஆட்டோ ஓடும், 4 இருந்தால் தான் கார் ஓடும். புரியுதாம்மா? ஒரு சக்கரத்தில் ஓடாது. புரியுதா? பைபிளில் மட்டும், பைபிள் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை, அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. பிள்ளைகளை நல்லா வேதம் படிக்க வைங்க தயவுசெய்து. நல்லா ஹாப்பியாக இருங்க. சரியா? போட்டு ரொம்ப கரைச்சல் பண்ணிக்கிட்டு, சரியா, இப்படி அப்படி, இது சரியில்லை அது சரியில்லை, அது வேண்டாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்ன கிடைக்குதோ போதுமென்ற மனதுடன் கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். இது இருக்குது அது இல்லை, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதன் காலத்தில் நேர்த்தியாக கொண்டு வருவார். சரியா? வேலை கிடைக்கல, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, அது அவர் வேலை, நம்ம வேலை இல்லை. நம்ம எப்போவுமே தாங்கி பிடிக்கிற மாதிரியே ஃபீலிங். நான் இல்லைன்னா அவ்வளோதான். என் வீட்டுக்காரர் அப்படி தானே நிறைய பேர் இருக்கீங்க. நான் இல்லைன்னா செத்து போகட்டுமே, எப்படி வாழ்கிறீங்கன்னு பாருங்கள். சும்மா ஜம்முன்னு இருப்பீங்க. அப்போ சொல்லுவீங்க, அந்த ஆள் போனாப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். இருக்கிற வரைக்கும் எப்படி? புரியுதா உங்களுக்கு? அதாவது அந்த கட்டுலேருந்து விடுதலை ஆகிட்டாங்க. அவங்க சொல்கிறது தப்பு இல்லை. அந்த ஆள் எனக்கு காலம் முழுக்க கட்டாக இருந்தான், விடுதலை ஆகிட்டேன். அதானம்மா ரோமர் 7:1 வாசிக்கும் போது தெரியும் உங்களுக்கு. நியாயமாக வாசிக்காதீங்க, வீட்டில் போய் வாசிக்குங்க. திருமணம் பந்தத்தை பற்றி சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். மரணம்தான் அந்த நியாயப்பிரமாணத்தை உடைக்கும். அது வரைக்கும் கிடையாது, மரணம் மட்டும்தான். அது வரைக்கும் பிரிந்து போகக்கூடாது. புரியுதாம்மா? அது வரைக்கும் அந்த கட்டுக்குள்ளே தான் இருக்கணும். தயவு செய்து தேவன் உங்களை இணைத்திருக்கிறார், பிரிந்து போகாதீங்க. கிடைச்ச வாழ்க்கையை ஒழுங்காக வாழுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒன்றே வேதத்தை அதிகமாக வாசிங்க.